வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அறிந்த ஒரு வேத பகுதி, வேத வசனம். யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுது: அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள் அப்படிங்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாளில் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏற்றுக்கொள். ஆமாம், தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதை ஏற்றுக்கொள்வது, எவைகளை ஏற்றுக்கொள்வது, அல்லது யாரை ஏற்றுக்கொள்வது, அதுதான் இந்த நாளில் நம்ம வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கவனிங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி. யூத ஜனங்கள் ஒரு இரட்சகரை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். மேசியா வருவார், நமக்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலையை தருவார், ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி அவர் ராஜாவாக வீற்றிருப்பார், நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம் என்று சொல்லி மேசியாவினுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால், அந்த யூத ஜனங்கள் ரோம அந்த பேரரசாலே ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அடிமைத்தனத்துக்குள்ளாக காணப்படுகிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து தாங்கள் விடுவிக்கப்படுவதற்காக ஒரு மேசியாவை தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசியாகிய மேசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மேசியா வந்துவிட்டார், அவர்தான் மேசியா என்று ஒருவராலும் என்ன செய்ய முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் உலகம் இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம் என்பது வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமாவா இல்லையா? நானே உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. மெய்யான ஒளியை விட்டுவிட்டு இன்னைக்கு ஏதேதோ ஒளிகளை தேடி இன்றைக்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மெய்யான தெய்வத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு போலியான தெய்வங்களை தேடி ஓடுகிற ஒரு கூட்டம், இதுவும் தெய்வம்தான் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். வேத புத்தகத்தில் யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு மனிதனை குறித்து அறிந்து கொள்ள முடியும். யோர்தான் என்கிற நதியிலே அவன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறான். அதை சுற்றி உள்ள தேசத்தார் எல்லாரும் அவனிடத்திலே வந்து அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அப்பொழுது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான்: உங்கள் நடுவாக ஒருவர் இருக்கிறார், நீங்கள் அறியாத ஒருவர் இருக்கிறார், நானும் அவரை அறியாதிருந்தேன் என்று சொல்லிவிட்டு சாட்சி கொடுக்கிறான். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் முன்னிருந்தவர், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாத ரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அவன் தான் சொல்ல, நானும் அவரை அறியாதிருந்தேன், பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு எவர் மேல் வந்து இறங்குவாரோ அவரே இவர் என்று நான் அறிந்து கொண்டேன். அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான். அதே மனிதன்தான் இந்த இயேசுவை குறித்து, மேசியாவை குறித்து இவர்தான் என்று அடையாளப்படுத்தின போது ஒருவரும் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் காணப்பட்டாங்க. அதைத்தான் இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி. வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின புஸ்தகம் 3வது அதிகாரம் 14 முதல் 20 வசனங்கள் முடிய. எப்பா 14வது வசனம், நீ எழுத வேண்டியது என்னவெனில், சொல்லுகிறதாவது அறிந்திருக்கிறேன்.
நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய தெய்வம் தோத்திரம் ஆசியாவிலே உள்ள 7 சபைகளுக்கு பத்முதீவிலே தனித்து விடப்பட்டதான பரிசுத்த யோவானுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பவுமே பேசும்போது ஒரு மனிதனிடத்தில் 3 காரியத்தை வெளிப்படுத்தி பேசுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் பேசும்போது நிறைவையும் பேசுவார், குறைவையும் பேசுவார், குறைவுக்குரியதான தண்டனை குறித்தும் கர்த்தர் பேசுகிறவராயிருக்கிறார். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய நிறைவை முதலாவது பேசுவார், 2வது குறைவை பேசுவார், 3வது அதற்குரிய தண்டனையை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறவராக காணப்படுகிறார். இந்த 7 சபைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தோத்திரம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்க. மற்ற சபைகளை குறித்து நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இந்த சபைகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 12-13 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். என்ன அப்படின்னா, 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. இந்த 7 பொன் குத்து விளக்கு என்ன அப்படின்னா 7 சபைகளாம் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு சபையினுடைய நிறைவையும் பார்க்கிறார், கர்த்தர் குறைவையும் பார்க்கிறார். ஆண்டவர் எப்பவுமே நிறைவையும் பார்ப்பார், குறைவையும் பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனிடத்தினுடைய நிறைவை பார்க்கிறார். அவர் சொல்றாரு, தோத்திர, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றாரு, ஆமா, என்ன அப்படின்னு சொன்னா, உன் கிரியைகளை நான் பார்க்கிறேன். என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது, ஆனா நீ என்ன செய்யல, மற்றவங்க மாதிரியே நீ மறுதலிக்கல. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் நீ என்னை ஏற்றுக்கொண்டபடியினால் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, ஆனாலும் உன் பேர்ல எனக்கு, ஹலோ கவனிக்கிறீங்களா? தோத்துரும். ஆனாலும் உன் பேர்ல என்ன இருக்குது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என்னை மறுதலிக்கல, உண்மைதான். ஆனாலும் உன் பேர்ல என்கிட்ட என்ன இருக்குது, குறை இருக்குது. சரி, குறை இருக்குது, குறையும் சொல்லிட்டாரு, நிறைவையும் சொல்லிட்டாரு, குறைவுன்னு சொல்றாரு. குறைவை சொல்லிட்டு சொல்றாரு, நீ இதிலிருந்து மனம் திரும்பாவிட்டால் உன் விளக்கு தண்டை உன்னிலிருந்து அதுக்குரிய தண்டனையும் கர்த்தர் சொல்கிறார். ஏதாவது புரிகிறதா உங்களுக்கு? கையை வைத்து சொல்லுங்க. தோத்திர ஒன்று நிறைவு. ஆண்டவர் எப்பவுமே ஒரு மனிதனை பார்த்த உடனே குறைவை பார்த்து உடனே சொல்லுகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் மனுஷன் பார்க்கிறபடி பாரு. மனுஷன் பார்த்தா எப்படி பார்ப்பான் முதல்ல? ஹலோ, நம்மளும் மனுஷங்க தானே. ஒரு மனுஷன்ட்ட ஒரு மனுஷிட்ட எத்தனையோ நல்ல காரியம் இருக்கும். அந்த நல்ல காரியத்தை எங்கேயாவது போய் நம்ம சொல்லியிருக்கோமான்னு பாருங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, பழகிறவங்க, ஏன் உங்கள் வீட்டிலேயே கூட எத்தனையோ நம்ம சொந்த பந்தங்களில் நல்ல காரியம் இருக்கும். நல்லதே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? நல்லதே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லவங்களே கிடையாது நான் சொல்லுவேன். தோத்துரும். எத்தனையோ நல்ல காரியங்கள் அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் நல்லதை எப்போவுமே எடுத்து என்ன செய்ய மாட்டோம். நம்ம கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் என்னது, அவங்ககிட்ட உள்ள குறை. அந்த குறையத்தான் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், மற்றவங்கிட்ட அதை பேச தொடங்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, ஃபஸ்ட்டு நிறைவை பேசுகிற தேவன். ஏன்னா ஆண்டவர் பார்வை வேற மாதிரியா. என்ன சொல்றார் அப்படின்னா, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான் அப்படின்னா அந்த மேத்தோட்டத்தை பார்க்கிறான், மேல்மட்டமாக பார்க்கிறவன் குறைவை மட்டும் பார்ப்பான். ஆனால் நானும் உள்ளத்தை பார்க்கிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா. மனுஷ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அங்கே 7 சபைகளை குறித்து அவர் சொல்லி வரும்போது இங்கே பிலதெல்பியா அப்படிங்கிற சபையை குறித்து பார்க்கிறார்.
இந்த பிலதெல்பியா சபை. அப்ப 7 பொன் குத்தி விளக்கு அப்படின்னா 7 சபைக்குள்ளே இருந்தவர். எங்க இருந்தவர்? சபைக்கு உள்ளே இருந்தவர். இப்ப 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த 3வது அதிகாரம் 20வது வசனம், இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். இங்க கவனிங்க, 7 சபைக்கு உள்ளே இருந்தவர். இப்பொழுது இந்த பிலதெல்பியா சபையை விட்டு இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா, எங்க இருக்காரு? ஒருத்தங்க கதவை தட்டுறாங்கன்னா உள்ள இருந்து தட்டுவாங்களா, வெளியிருந்து தட்டுவாங்களா? ஹலோ, தோத்துரும். அப்ப ஆண்டவர் எங்க இருக்காரு? உள்ள இருந்தவர் இப்ப வெளியில இருக்கிறாரு. இப்ப என்ன அப்படின்னா, அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாத ஒரு சபையாக இந்த பிலதெல்பியா சபை காணப்படுகிறது. அவருக்கு முக்கியத்துவம், அவருக்கு முதலிடம், அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்குள்ளாக இந்த பிலதெல்பியா சபை காணப்படுகிறது. ஒரு நாளிலே உள்ள இருந்தாரு, இப்ப சபையை விட்டு வெளியே இருக்கிறார். வெளியே இருந்தவர் அப்படியே போய்விடுவதற்கு அவருக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. நம்முடைய ஆண்டவரை பற்றி முதலாவது தெளிவாய் அறிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, தோத்திரம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். ஆனாலும் சீசர்களுக்கு தெரியாது. ரோம பேரரசாலே பயந்து போய் ஒரு வீட்டினுடைய அறைக்குள்ளாக நினைச்சாங்க, பூட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிறாங்க. பூட்டி பயந்து கொண்டிருந்த அந்த சீசர்கள் மத்தியிலே உள்ளே ஆண்டவர் உள்ளே பிரவேசித்து, உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறாரு. பூட்டி இருக்கிற அறைக்குள்ளாக உள்ள கடந்து போக என் ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில் தோத்திரம் காக்கப்பட்டிருக்கும் போது 12வது அந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 12வது தூதன் உள்ள போய் என்ன செய்றாரு, தட்டி எழுப்பி உன் அறையை போட்டுக்கொள், உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் அப்படிங்கிறாரு. தோத்திரம் இப்போ வெளியே வரும்போது கேட்டு 1வது காவலரை, 2வது காவலரை, 3வது காவலரை இரும்பு கேட்டு திறக்கப்படுது. எதுக்கு? போகும்போது கேட்ட திறந்து போகல தூதனு. ஏன்னா இவருக்கு திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவன் சரீரத்தில் இருக்கிறதுனால இவனுக்கு திறந்து கொடுக்கணும். இருக்கைகளா ஒரு மாதிரியா பார்க்குறீங்களே? அல்லேலூயா. அப்ப தூதனாலேயே பூட்டி இருக்கிற அறைக்குள்ள போக முடியும்னா, தூதனை படைத்த சர்வ வல்லவராலே எதற்குள்ளும் பிரவேசிக்க அவராலே முடியும். அல்லேலூயா. பூட்டி இருக்கிற அறைக்குள்ள போய் உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறாரு. கல்லறைக்குள்ள உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க, கல்லை புரட்டி வச்சிருக்கிறாங்க. கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. எதுக்கு? தள்ளித்தான் ஆண்டவர் வெளியே வரணுமா அப்படின்னா இல்லை இல்லை இல்லை, உள்ள இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும். இவங்க பார்க்கறதுக்காக கல் புரட்டப்பட்டது. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? கல்லு புரட்டி தள்ளப்பட்டது அவர் வெளியே வர்றதுக்காக அல்ல, அவர் இல்லைங்கிறத அறியறதுக்காக, இவங்க போய் பார்க்கறதுக்காக கல்லு புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தோத்திரி எப்பேற்பட்ட இடமா இருக்கட்டும், ஆண்டவரால் உள்ள பிரவேசிக்க முடியும். ஆனா பாலா போன அந்த மனுஷன்ட்ட மட்டும் இன்னைக்கும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, இடங்கொடு என்னை ஏற்றுக்கொள்ளு, இடங்கொடு என்னை ஏற்றுக்கொள்ளு. இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் இந்த பாலா போன மனுஷன் இடம் கொடுக்குறான், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றான். எவன் சொன்னாலும் நம்புறான், எவா சொன்னாலும் நம்புறான், என்ன சொன்னாலும் நம்பிக்கிறான். அப்படியா இருக்கும் தோத்திரம், அப்படியா நடந்துச்சு இருக்கும், எதை வேணாலும் ஏற்றுக்கொள்றான். ஆனா தோத்திரம், ரட்சகர் இயேசுவை மட்டும் ஏற்றுக்கொள்ள இந்த மனுஷனுக்கு என்ன இல்லை, அவருக்கு மட்டும் இடம் இல்லை. வேதம் சொல்லி சொந்த ஜனத்திலே வந்தார், சொந்த ஜனங்களோ அவரை, இன்றைக்கும் அநேகருக்கு இடம் இல்லை. லவோதிக்கேயா சபையை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஏற்றுக்கொண்டதுதான், ஆனால் இப்பொழுது இயேசுவுக்கு இடமில்லாமல் அங்கே போய்விட்டது. ஆனாலும் இயேசு உள்ளே வருவதற்கு அவர் பிரயாசப்படுகிறார், தட்டிக்கொண்டே இருக்கிறதாக பார்க்கிறோம். இந்த சபையை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விருப்பப்படுகிறேன். எதற்காக உள்ள இடம் இல்லை அப்படின்னா, இந்த வசனத்தை பாருங்க, 17ஆம் வசனம் சொல்லுது, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். எப்படி இருக்கிறானா? இந்த சபை மக்கள் எப்படி இருக்காங்களா? ஒன்று பாக்கியமுடையவர்களாக இருக்கலாம், ஆனால் சபை மக்கள் எப்படி இருக்காங்களா? லவோதிக்கேயா சபையார் நிர்வாக்கியமுடையவர்களாக இருக்கிறாங்க, ஒன்று. அடுத்து 2வது பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறாங்க, 2. 3வது
தரித்திரமுடையவர்களாக இருக்கிறாங்களாம். அடுத்து 4 குருடராய் இருக்கிறாங்களாம். 5 நிர்வாணியாய் இருக்கிறாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5 காரியத்தை சொல்றாரு. ஆனா அவனுக்குள்ள என்ன நினைப்பு அப்படின்னு அந்த வசனமே சொல்லுது, நான் ஐசுவரியவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியால். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் தரித்திரனா இருக்கிறான், குருடனா இருக்கிறான், நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிறான். ஆனா அவன் பார்வையில் எப்படி இருக்கிறான் சொல்லுங்க. இன்னைக்கு சில பேரை பாருங்க, எங்களுக்கு என்ன குறை இருக்குது, தோத்துறோம், எங்களுக்கு என்ன குறை, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீ எப்படி இருக்கையா, தரித்திரமுடையவனாக இருக்கிற. தேவனுடைய பார்வையில் நீ நிர்பாக்கியமுடையவனாக இருக்கிற. தேவனுடைய பார்வையில் நீ நிர்வாணமாக இருக்கிற. தேவனுடைய பார்வையில் நீ குறை உள்ளவனாக இருக்கிற. இருக்கீங்களா? லவோதிக்கா சபையை குறித்து ஆண்டவர் அதை தெளிவுபடுத்துகிறார். ஆனால் தனக்குள்ள எப்படி, எனக்கு ஒரு குறையும் கிடையாது, நான் ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், வசதி வாய்ப்பாக இருக்கிறேன், எனக்கு என்ன, நல்ல வேலை செய்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், இப்படித்தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் 1 நிர்வாணி. அப்படின்னா என்ன, வஸ்திரம் இல்லாதவனாக இருக்கிறான். தோத்துறான். அவன் பார்வையில் நல்ல வஸ்திரங்களை உடுத்துறான். தோத்துறான். வேத புத்தகத்தில் பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சந்திக்க வருகிறார். அப்படி சந்திக்க வந்தபோது தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு அவன் போய் ஒரு மரத்திற்கு கீழே போய் தன்னை ஒளித்து கொண்டான் அப்படின்னு இருக்குது. ஆதாமே நீ எங்கே இருக்கிற? அவன் சொல்ல, நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே ஒளித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறான். கர்த்தர் கேட்கிறார், உன்னை நிர்வாணின்னு உனக்கு அறிவிச்சவன் யாரு? ஏன்னா நான் உன்னை படைக்கும் போது நான் நிர்வாணியா உன்னை படைக்கலையே, ஒரு மகிமையின் சாயலை உனக்கு நான் அணிந்தனே, அந்த சாயலை நீ எப்படி இழந்து போனாய்? ஒரு மகிமையின் வஸ்திரத்தை நான் உனக்கு உடுத்தினேனே, அந்த வஸ்திரத்தை நீ எப்படி இழந்து போனாய்? உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? இவன் சொல்றான், எப்பா நீ நிர்வாணியா இருக்கிற, உனக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, நீ குருடனாய் இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. தோத்துறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்றாரு. குறைவு இல்லைன்னு நீ சொல்ற அப்படிங்கிறார். 18 வசனத்தை பாருங்க. நான் ஐஸ்வர்யவான ஆகும்படிக்கு, நீ ஐஸ்வர்யவான ஆகும்படிக்கு நெருப்பிலை புடமிட்ட புண்ணையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணமாய் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்திலே கேள். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ நிர்வாணியா இருக்கிற. ஏன்னா ஒருவேளை வஸ்திரம் இல்லாத ஒரு மனிதனை பார்க்கும்போது எப்படி அருவருப்பா இருக்கிறதோ, என் பார்வையில் நீ எப்படித்தான் இருக்கிற, அருவருப்பா நீ இருக்கிற. ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால நீ என்கிட்ட கேட்டு வெண் வஸ்திரத்தை இடத்துல வாங்கிக்கொள். அடுத்து சொல்ல, நீ மற்றவ பார்வையில் நல்லா பார்க்கறது மாதிரியா இருக்குதுப்பா, ஆனால் உன் ஆவிக்குரிய கண் எப்படி இருக்குது, குருடாயி காணப்படுகிறது. அன்றைக்கு பிழையாம் என்கிற மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக புறப்பட்டு போகிறான். கழுதையில் அவன் போகிறான். கழுதைக்கு முன்னாடி தேவதூதன் நிற்கிற உருவின பட்டயத்தோடு. ஆனால் கழுதைக்கு தெரிகிறது தனக்கு முன்பதாக ஒரு தூதன் நிற்கிறார் என்று சொல்லி விலகி போனது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கர்த்தருடைய மனிதனுக்கு முன்னாடி நிற்கிறது யாருன்னு, ஆனால் கண்கள் எப்பொழுது திறக்கப்படுதோ அப்பொழுதுதான் அவன் உயிர் பிழைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தான் அடுத்து சொல்லுகிறான், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. இன்னைக்கு அநேக வேளையில் நாம் எந்த நிலையில் ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு அநேகர் இந்த லவோதிக்கா சபையாரை போல அறியாமல் இன்றைக்கு இருக்கிறாங்க. கண்களிலே குருடு உள்ளவர்களாக இன்னைக்கு காணப்படுகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய கண்களுக்கு கர்த்தரிடத்தில் கேட்டு கலிங்கத்தை வாங்கி போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நாம் ஒருபோதும் ஆவிக்குரிய குருடராக இருந்து விடவே கூடாது. ஒருவேளை இந்த கண்கள் பார்வை இழந்தாலும் பரவாயில்ல, ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் திறக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது ஜெபிக்கும் போது இப்படி சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க. கேயாசி என்கிற மனிதன் பார்த்து சொல்கிற, மலையை விட்டு இறங்கணும், ஐயோ ஆண்டவனே அபத்தம் பற்றி போய்விட்டது, இதோ ரதங்கள் நம்முடைய மலைகளை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறதே என்று சொல்லி. அப்பொழுது எலிசா ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணுகிற, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி.
கண் திறக்கப்பட்ட போதோ மலைகளை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் இருப்பதை அவன் கண்கள் காண முடிந்தது. கர்த்தருடைய ஜனமே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் கண்கள் குருடு உள்ளவர்களாக ஒருபோதும் இருந்து விடவே கூடாது. ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் நம்முடைய கண்கள் சிறிதோ பெரிதோ, தோத்துறோம். ஏன்னா இந்த கண்ணை வச்சுக்கிட்டு படுற பாடு இருக்குது, சின்ன கண்ணோ பெரிய கண்ணோ, இந்த கண்ணுக்கு படுத்துகிற பாடு, கண்ணை வச்சு படுத்துகிற பாடு, கண்ணுக்கு படுத்துகிற பாடு இருக்குது, கண்ணை வச்சுட்டு படுத்துகிற பாடு இருக்குது. ஐயோ கத்தாவே தோத்துறோம். ஒரு ஆள் சொல்லுங்க தோத்துற. இந்த கண்ணை படுத்துகிற பாடு, கண்ணுக்கு மேலே படுத்துகிற பாடு, அத்தனை சரி என்னமோ படுத்திட்டு போகட்டும். ஆனால் சொல்லு, இந்த கண்ணுக்கு என்ன வேணாலும் படுத்திக்கோங்க, ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவிக்குரிய கண்ணு எப்பொழுதும் அது பிரகாசமாக இருக்கட்டும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுது என்ன செய்யட்டும். நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணு கர்த்தரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும்னா உங்கள் கண் எப்பொழுது பிரகாசமாகவே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த கண்ணு ஒருபோதும் இருள் அடையாது, மங்கி போகவே போகாது. தோத்திரம். மோசேயினுடைய கண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. மோசே 120 வயதிலும் அவன் பலன் குறையவில்லை, அவன் கண் மங்கி போகவில்லை. கண்கள் அவ்வளவு பிரகாசம். ஏன் தெரியுமா? அவன் தோத்திரம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜனங்கள்கிட்ட போறான், அடுத்து முடிச்ச உடனே கத்தட்ட போறான். கத்தரை பார்த்து 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 அவன் கண்கள் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா. தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்றாரு, ஆமா நீ உங்க முகம் இவ்வளவு அழகா இருக்குதே, பிரகாசம் இருக்குதே, முகத்துக்கு நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, நான் முகத்துக்கு ஒன்றுமே போட மாட்டேன், ஒன்றே ஒன்று செய்வேன். அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படித்து நிற்பேன். அதிகாலையில் நிற்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னை நிரப்போம், அந்த பிரசன்னை என் முகத்தை அழகுபடுத்தும். நான் சொல்ல, இப்படி மட்டும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 500-600 ரூபா மிச்சமாகும். புரிஞ்சவங்களுக்கு தோத்துறோம். எங்க அவர் வரும்போது பீட்டிவாரு, அந்த எல்லாமே கொண்டு வருவாருங்க. ஃபேர் லவ்லி, ஃபேர் அவரு, வேற என்னது தோத்துறோம், கோபுரம் மஞ்சள் எல்லாமே கொண்டு வருவார். அவற்றை எல்லாமே இருக்குது. வந்து பூசுவாராக்கும் பாஸ்டர், முகரைய பாரு. தோத்துறோம். அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே வீச ஆரம்பிச்சிருந்து. வேதம் சொல்லுது, பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் அரிச்சுமா உருகி போகுமா. தோத்துறோம். மோசே சொல்லி ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினாலே, தோத்திரம், உம்முடைய பிரகாசத்தினால் என் மேல் வீச பண்ணும் என்று சொல்லி. அவருடைய முகம் நம்ம மேலே பட்டாலே போதுங்க, நம்ம முகம் பிரகாசம் அடைய ஆரம்பிச்சிடும். மோசே மலையிலிருந்து இறங்கி வர்றான், ஜனங்கள் ஒரு முகத்தை என்ன செய்ய முடியலையா, நல்லா ஆட்டுறீங்க, முகத்தை என்ன செய்ய முடியலையா, பார்க்க முடியல. காரணம் என்ன? ஒரு மெர்க்குரி லைட்டை போட்டு இந்த 1000 வாட்ஸு 2000 வாட்ஸு இல்லை 5000 வாட்ஸு அதை போட்டாச்சுன்னு சொன்னால் அதை என்ன செய்ய முடியல. எப்பா அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா அப்படிங்க, இதையே பார்க்க முடியல. தோத்திரம். அவருடைய முகமோ சூரியனை பார்க்கலும் பன்மடங்கு பிரகாசம் உள்ளது. அந்த தெய்வம் தன்னை தாழ்த்தி உன் கூட பேசுறதுக்கு நீ காலையில் போய் நிற்கும் போது, எங்க காலையில் போய் நீ தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போது உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒருத்தர் வருவார், உன் கூட பேசுறதுக்கு. ஆனால் உன் கூட பேசுறதுக்கு, நீ பேசுறதை கேட்கறதுக்கு வருவார். நீ என்ன பேச போற, என்ன சொல்ல போற, அத்தனையும் கேட்கறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். வேதம் சொல்லுது, சூலமித்தியாளுக்கு அந்த புஸ்தகத்தில் உன்னத பாட்டில், ஆமாம், சூலமித்தியே உன் முக்காடை விலகு, உன் முகத்தை நான் பார்க்கட்டும். என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? உன் முக்காட்டை விலக்கு, உன் முகத்தை நான். அவர் ஆசைப்படுறாருங்க, உன் முகத்தை பார்க்கணும் தாயி, உன் முகத்தை நான் பார்க்க ஆசைப்படுறேன். நீ எனத்தை வேணாலும் போட்டுட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உன் முகத்தை நான் பார்க்கணும். வீட்டுக்கார் வேணால் பார்க்கறது கொஞ்சம் ஒரு மாதிரியா யோசிப்பார், ஐயோ எனத்தை போட்டு வந்தால் இப்படி இருக்குது, நாறுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து அப்படி காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு மாதிரியா எனத்தை போட்டாலும் அவர் நம்ம முகத்தை பார்க்க ஆசைப்படுவாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுங்க. கண்கள் எப்படி இருக்கணுமா? தோத்திரம், பிரகாசம் அடைய வேண்டும். கண்கள் பிரகாசம், கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்கள் எப்பொழுது என்ன செய்யும்? பிரகாசம் அடைஞ்சு கொண்டே இருக்கும். நான் சொல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு போ, தேவனை நோக்கி பாரு. அடிக்கடி கொஞ்ச நேரம் நடந்து போய்கிட்டு இருக்கியா, தோத்திரம், ஆண்டவரே உமக்கு சோத்திரம்ப்பா. ஏன் முழிச்சு பார்த்தா, முழிச்சு பார்த்துட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா கேட்க மாட்டாரா? கண்ணை மூடுறது ஒரு மனம் கிடைக்கிறதுக்கு தான். சில பேர் பார்த்தீங்கன்னா அதுக்காண்டியே முழிச்சுக்கிட்டே தான் சில பேர் ஆராதிக்கிறாங்க. ஹலோ, முழிச்சுக்கிட்டே தான் என்ன செய்கிறாங்க? நான் சொல்கிறேன், ஒரு மனதுக்கு தான் நம்ம கண்களை மூடி
ஆராதிக்கிறோம், நம்ம நல்லா சோத்துறோம். கண்ணை மூடலாம், கண்ணை முழிக்கலாம், ஆனால் முழிச்சுக்கிட்டே இருக்குல்ல. நான் சொல்ல நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணலாம், உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஒரு பஸ்ஸில் போகிறீங்களா, மனசுக்குள்ளேயே பிளமா ஜெபம் பண்ண வேண்டாம், மனசுக்குள்ளேயே சில ஆண்டவரே இந்த பிரயாணத்தில் என் கூட வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தங்கச்சி பைபிளை வாசித்து முடிச்சிட்டியாப்பா, சரி ரைட்டு, ஏன்னா அடுத்த பிரசங்கத்துக்கு ரெடியாரா போல தெரியுது. ஆமாம் ஆண்டவரே இந்த பிரயாணத்தில் என் கூட வர்றதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், வழி நடத்துங்கப்பா, எனக்கு முன்பதாக உடைய சமூகம் முன் சொல்லட்டும். ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிக்கிட்டே போகலாமே, அவர் கூட பேசிக்கிட்டே போகலாமே. ஒரு சகோதரி நம்ம கூட ஃப்ரெண்டு வர்றாங்கன்னா அவங்க கூட பேசுவோமா பேச மாட்டோமா? பேசுவோமா? உண்மையாக வருமா? ஒருத்தி கூட கூப்பிட்டு போகிறோம், வா கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் என் கூட வா, விருந்தினர் வரைக்கும் என் கூட வான்னு கூப்பிட்டு போகிறோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்து உம்முன்னு வந்தோம்னா எப்படி இருக்கும்? அடுத்த வட்டம் கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, போமா விருந்தினர் வரைக்கும் வாங்கட்டி, நீ எனக்கு வேலை இருக்குது வாங்க கூட வர்றதுக்கு தோத்துரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நான் சொல்ல உங்கள் கூட உலகத்தின் முடிவு வரைந்து சகல நாட்களில் உங்கள் கூடவே இருக்குன்னு சொன்னவர் ஒருத்தர் கூடவே இருக்காரு. அவர் கூட நீங்கள் பேசாமல் அவர் உம்முனே அவர் கூட நீங்கள் வந்தீங்கன்னா என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? தோத்திரம். தூதன் கேட்பார், ஆண்டவரை போட்டுட்டுமா ஒரு ஓடு புடதையை கட்டி, பின்னாடி புடதையில் ஒரு போடு போடட்டுமா? போட்டால் அப்போவாது இயேசுவே, கீழே தட்டிட்டோம்னா கல்லுகளை தட்டிடுச்சுன்னா சொல்லுவோம் பாருங்க, இயேசுவே அப்படிமோ. ஆமாம், அப்படியாவது உம்மை நோக்கி ஒரு வார்த்தை கூப்பிடுவாருன்னு வைப்போம். ஊர்க்கார்ட்டெல்லாம் பேசுகிறா, எல்லாத்துட்டையும் பேசுகிறா, ஆமாம் எல்லா காரியத்தையும் பேசுகிறா, ஆனால் உம்மட்ட மட்டும் என்ன செய்ய மாட்டேக்கா, பேச மாட்டேக்கா. உம்மட்ட மட்டும் இவன் பேச மாட்டேக்கான். அதனால லேசாக ஒரு என்னங்க, நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர் இல்லைங்க. யாக்கோபு ஆண்டவர்கிட்ட போய் பேச போகிறான். வேதம் சொல்லுது துடை சந்தை, துடையை தட்டார்ல துடை சந்தை, அவர் உள்ள வரைக்கும் தொட முடியுமா? நம்ம கிட்டி ஒழுங்காக வேலை செய்ய சந்தோஷப்படுங்க. தொட்டுட்டாருன்னா என்ன நிலைமையானு யோசித்து பாருங்க. ஹலோ, நம்முடைய ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருங்க. ஆமாம், நம்மளை தொட்ட ஆசீர்வதிக்க மட்டும்தான் தொடுவார். அவனைத்தான் அப்படி தொட்டார். தொட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேல் கோத்திரங்களை தோத்துரும். அது குறிப்பிட்டது அதை தொடைய ஆமாம் எடுத்து வச்சுருவாங்களாம். அது தொடைச்சந்து அது ஆசாரியர்களுக்குன்னு சொல்லி எடுக்கப்பட்டதான ஒன்று. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லா நேசிக்கிறார் பாருங்க. அவரால் தொட முடியும். அவர் தொட்டார்னா முடிஞ்சு போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த லவோதிக்கா திருச்சபையை குறித்து ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். என்ன நிலைமையில் அது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை பாருங்க. அவர் சொல்கிறார், வாசிங்க தொடர்ந்து. நான் பாருங்க 18 வசனம், நான் நீ ஐஸ்வர்யவனாய் இருக்கும்படி நெருப்பிலை புடமட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு என்ன வேணுமா, கலிங்கத்தை போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல். அடுத்த வசனம் சொல்லுது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து. அவர் சொல்ல, நான் நேசிக்கிற யாரை நேசிக்கிறேனோ அவங்கள கடிந்து கொள்வேன் அப்படிங்கிறார். சில வேளைகளில் கடினமான வார்த்தைகள் கடந்து வரும்போது பாஸ்டர் இப்படி பேசுகிறாரு, அவர் சொல்லுவார், அவன் அப்ராணி பையா, அவன் அப்ராணி. யார்? உங்கள் பாஸ்டர் சொல்லுவார், ஆண்டவர் அவன் அப்ராணி, அவனை விட்டு நான் தான் உன்னை கடிஞ்சு கொள்கிறேன். எதற்கு? வேதம் சொல்லுது, தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பாய் இருக்கிறாரோ அவனை கர்த்தர் சிட்சிக்கிறார். ஆண்டவருடைய சிச்சைங்கிறது சில வேளையில் வார்த்தையினால் கடிந்து கொள்வார். சில வேளைகளில் சின்ன சின்ன சிச்சைகள் வரும். சின்ன சின்ன சிச்சை, அந்த சிச்சை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம், ஏன் தான் இந்த பிரச்சனையோ, ஏன் தான் இந்த போராட்டமோ. கர்த்தர் சொல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, இருக்கீங்களா? தோத்திரம். நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், மீனமெட்டில் ஒரு குடும்பத்தில் மாறி மாறி பிரச்சனை, அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போது தோத்திரம், ஏன்னா அவர் கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போச்சு. ஒருத்தருக்கு விசுவாசி அப்போஸ்தலர் கிறிஸ்துவுக்கு போகிறவருக்கு கால் ஒடிஞ்சு போச்சு. அடுத்து வீட்டில் மகா ஏதோ தவறு பண்ணிட்டு ஓடி போயிட்டா. அடுத்து இன்னொரு பிரச்சனை, மாறி மாறி பிரச்சனை. அப்போ ஒரு தேவ மனுஷன் அந்த வீட்டுக்கு போனார். ஏயா இவ்வளோ பிரச்சனை, என்னால் தாங்க முடியலையா அப்படின்னு. அப்போ இந்த வசனத்தை சொல்கிறார், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பாக இருக்கிற அவனை ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார்னே அப்படின்னு தான் சொன்னார். இவர் சொல்கிறார் பதிலுக்கு, ஆண்டவர்கிட்ட சொல்லி இவ்வளோ நேசிக்க வேண்டான்னு சொல்லுங்கள், இவ்வளவு நேசிக்க வேண்டான்னு சொல்லுங்க. தோத்துறோம். ஏன் ஆண்டவர் சிச்சைகளை கொடுக்கிறார் அப்படின்னா, நம்மளை அதிகமாக என்ன செய்றாரு, எங்கோ தேவனுக்கு பிடிக்காத பிரியமற்ற ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுது, அதை சரிபடுத்த நினைக்கிறாரு. இருக்கீங்களா? அதை சரிபடுத்த, அதைத்தான் சொல்றாரு. தோத்துறோம்.
ஏன் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் அப்படின்னா, நீ சரியாகணும் நான் விரும்புகிறேன். ஏன்னா உங்ககிட்ட இந்த குறைகளை நான் பார்க்குறேன், உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் நல்லா இருக்கிறேன், நீ நினைக்கிற நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, நல்ல வேலை, நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரம், நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் நீ நினைக்கிற. ஆனால் உன்னிடத்தில் இவ்வளவு குறைகளை நான் பார்க்குறேன். அதனால உனக்கு சில சிட்சைகளை நான் உனக்கு கொடுக்குறேன். அந்த சிட்சை எதற்குனா, நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன் அப்படிங்கிறத நீ அறிவதற்காக. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறாரு, உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் உம்முடைய பிரமாணங்களை நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக வழி விலகி நான் நடந்தேங்கிறாரு. அப்போ சில வேளைகளை கர்த்தர் நமக்கு சில சிட்சைகளை ஆண்டவர் கொடுக்கிறார்னா, கர்த்தரை நம்ம நேர் பாதையில் நடத்துவதற்காக. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகுங்க. ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது இப்படி போட்டிருக்குது, நம்மெல்லாம் பிரச்சனை வந்தால் தான், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்களை கைவிட்டீரா, எங்களை மறந்துட்டீரா அப்படிமோ. ஆமாவா இல்லையா? பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தால் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே எங்களை கைவிட்டீரா, எங்களை மறந்துட்டேன். ஆனால் அந்த தேவ மனுஷன் அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்காரு, அன்றைக்கி ஒரு பிரச்சனை வரலன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே வரல, இன்றைக்கி பூரா பிரச்சனை வரணும், நைட்டில் போய் கேட்பார், ஆண்டவரே என்னை கைவிட்டீங்களா ஆண்டவரே, என்னை மறந்துட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு. என்ன கேட்டால் இன்றைக்கி ஒரு பிரச்சனையும் வரலையா ஆண்டவரேன்னு. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி ஒரு பிரச்சனையும் வரலையே அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன? பிரச்சனைகளும் பாடுகளும் வரும்போது தான் கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு. கர்த்தர் கூட இருக்கிறது எப்பங்க அறிஞ்சு கொள்ள முடியும்? சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ கர்த்தர் கூட இருக்கிறது அவன் எப்போ அறிஞ்சுக்கிட்டான் தெரியுமா? தீக்குள்ள போடுற வரைக்கும் கூட இருக்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியல. தீக்குள்ள போட்ட பிற்பாடு தான் இவன் சொல்றான், உள்ள போட்டது 3 பேர் அல்லவா, இப்பொழுது 4வது ஒரு நபர் கூட உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. தீக்குள்ள போற வரைக்கும் கூட ஒருத்தர் இருக்கிறத அறிஞ்சு கொள்ள முடியல. அப்ப பிரச்சனைகள் வர்ற வரைக்கும், பாடுகள் வர்ற வரைக்கும், போராட்டங்கள் வர்ற வரைக்கும் கூட ஒருத்தர் இருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. பிரச்சனைகள் எப்போ வருதோ அப்பத்தான் பக்கத்துல சொல்லுவாரு, பயப்படாத நான் உனக்கு துணையா இருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது போராடம் பூரா பிரச்சனை தான், போராடம் பூரா பிரச்சனை தான். ஆனால் ஒன்று சொல்கிறான், நீங்கள் கூட இருக்கிறதுனால உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன், ஏன்னா என் சர்வ வல்லவர் என் கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா. தோத்திரம். ஏற்றுக்கொள். லவோதிக்கா சபையே ஏற்றுக்கொள். இடமில்லைன்னு சொல்லிராத. சொந்த ஜனத்திலே வந்த சொந்த ஜனமோ ஏற்றுக்கொள்ளவில்லையே, அங்கலாய்க்கிறார். என்னை ஏற்றுக்கொள். என்ன கதவை தட்டுறாரு. இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானோ நான் அவனுக்குள் சென்று அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. ஏற்றுக்கொள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். பிரவேசித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சம்பவம்லாம் நம்ம பலமுறை நம்ம கேட்டிருக்கலாம். பெத்தானியா அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு, அந்த எருசலேமில் இருக்கிற அந்த பட்டணத்தில் பெத்தானியாங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கு இயேசு கடந்து போகிறார். எதுக்கு போகிறாரு? அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க கடந்து போகிறாரு. அப்படி கடந்து போகும்போது அந்த பட்டணத்தில் ஒருவரும் அவரை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் மார்த்தாள் அவளை ஏற்றுக்கொண்டார். மார்த்தாள் அவரை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுது. மார்த்தாளை குறித்து நம்ம நிறைய நெகட்டிவான காரியங்களை குறித்து நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? மார்த்தாள் எப்படிப்பட்டவங்க? அவங்க பற்பல வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. மார்த்தாள் கவலைப்பட்டு கலங்குறவங்க, புலம்புறவங்க, இப்படியெல்லாம் மார்த்தாளை பற்றி நம்ம சொல்லுவோம். நான் சொல்கிறேன், மார்த்தாளை போல் ஒரு நல்ல கேரக்டர் வேறு யாரும் கிடையாது. மார்த்தா நல்ல சுபாவம் உடையவர். மார்த்தா மட்டும் இல்லைன்னா ஊழியக்காரங்க நிலைமையெல்லாம் பரிதாபம். ஒரு வீட்டு கூட்டம் நடத்துகிறோம், வீட்டு கூட்டத்தை எவ்வளோதான் இருந்தாலும் உட்கார்ந்து கேட்டாலும் இந்த சமையல் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கும். சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கலன்னா முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்க? ஹலோ, என்ன ஒரு மாதிரியை பார்க்குறீங்க? தோத்துரு. மார்த்தாள் சாதாரணமானல்ல, ஏற்றுக்கொண்டால் மார்த்தாள் அவரை உபசரிக்கிறதுல கவனம் செலுத்துகிறாரு. அல்லேலூயா. ஏன்னா வந்த தேவ மனிதனை, அந்த தேவ ஊழியக்காரரை அல்லது அந்த தேவனை உபசரிப்பதில் அதிக முக்கியத்துவம் செலுத்துகிற ஒன்று. கொஞ்சம் அவட்ட குறைபாடு இருந்தது, உண்மைதான். கொஞ்சம் புலம்புவா. ஆமாம், கொஞ்சம் புலம்பலெல்லாம் உண்டு. கொஞ்சம் விசுவாச குறைவும் மார்த்தாள்கிட்ட
உண்டு. இயேசுநாதர் வந்து பேசும்போது அந்த உயிர்த்தெழுதலை குத்தி பேசும்போதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பேசுனாங்க. உடனே விசுவாசிக்கலை, உடனே ஏற்றுக்கொள்ளலை. ஆனாலும் அந்த அம்மாட்ட நல்ல சுபாவங்கள் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கி சில வீடுகளெல்லாம் வந்து வீட்டு கூட்டங்களை நடத்தும் போது அந்த சமையல் காரியங்கள்லாம் செய்யும்போது நான் சொல்ல, வீட்டு கூட்டம் மட்டும் முடிச்சுட்டு ஒரு தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டா எப்படி இருக்கும்? ஹலோ, அங்கே கொஞ்சம் உபசரிக்கிற ஒருத்தங்க இருப்பாங்க, மார்த்தாள் இருப்பாங்க, ஒரு டீ போட்டு கொடுக்க, ஒரு மிச்சர் கொடுக்க. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் நடக்க அப்படின்னு சொன்னால் சாப்பாடே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலன்னா அவங்க நிலைமை, வந்தவங்களுடைய நிலைமை அது பரிதாபத்துக்குரியது. மார்த்தாள் தேவை. நான் அந்த மார்த்தாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மார்த்தாள்கிட்ட நல்ல கேரக்டர் உண்டுங்க, உபசரிக்கிற குணம், உபசரிக்கிற சுபாவம் அவளிடத்தில் காணப்பட்டது. அதை விட சிறந்தது என்ன தெரியுமா? அந்த பட்டணத்தில் உள்ள யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் தேவனை அவள் ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு குறை இருக்குதுங்க, ஆனால் குறைவை ஆண்டவர் அதிகமாக பார்க்கல. அவர்கிட்ட உள்ள சில நிறைவுகளை கர்த்தர் பார்க்கிறார். இன்னும் கூட வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யோவான் 11வது அதிகாரத்தில் 19, 20 ஆகிய வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மரித்து போனவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வந்திருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டு எதிர்கொண்டு போனாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நல்லா கவனிங்க. சகோதரன் வியாதி கொண்டு இருக்கிறான். இப்போ இயேசுவை வரும்படி அழைக்க சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. இயேசு கேட்டுட்டு பின்னு 3 நாள் அங்கேயே இருக்கிறார். 4ஆம் நாள் தான் கிளம்புறாரு. இப்போ இயேசு வருகிறார் அப்படின்னு கேள்விப்படுறா. இப்போ இறந்து மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ இயேசுநாதர் வர்றாரு. இப்போ ஒருத்தங்க சொல்கிறாங்க இயேசுநாதர் வர்றாரு, இயேசுநாதர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே மார்த்தாள் அந்த இடத்துல நீங்கள் இருங்க. அந்த இடத்துல வீட்டில் ஒரு பெரிய இறப்பு, வீட்டில் ஒரு துக்ககரமான காரியம், என்னை வர சொல்லி நான் வரலை, இப்போ 4 நாள் கழித்து நான் வர்றேன். இப்போ உங்கள் காதல் வந்து சொல்லாங்க, பாஸ்டர் வர்றாரு, தாவீது பாஸ்டர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆனால் ஆவண்ணா ஈனா ஐயன்னா. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அவர் எதுக்கு இங்கே வர்றாரு? அவரை வர வேண்டான்னு போய் சொல்லு. ஆமாவா இல்லையா? ஆமாவா? ஹலோ, இல்லைன்னா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம் பாஸ்டர் போய் சொன்னீங்கன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே வர வைக்க ஆண்டவர் முயற்சி விடுவார். உண்மை, ஒரு இயல்பான காரியம் என்ன தெரியுமா? அவர் எதுக்கு இங்கே வர வேண்டான்னு சொல்லுங்கள். வீட்டுக்கெல்லாம் வந்தாருன்னா மரியாதை கட்டு போயிரும், பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய இயல்பு. ஆனால் மார்த்தாள் அப்படி இல்லை. வேதம் சொல்ல அவள் எதிர்கொண்டு ஓடினாள். மரியாளோ இருந்து விட்டா வீட்டிலேயே, ஆனால் இவளோ எதிர்கொண்டு என்ன செய்தா? அத்தனை பேர் இருக்காங்களே, ஆனால் இவ மட்டும் என்ன செய்கிறா? அதான் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம். ஆமென் சொல்லுங்க. எந்த நிலையிலும் அவரை இழப்பு தான் ஐயா, பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறா மார்த்தாள். இழப்பாக இருந்தாலும் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் மார்த்தாளுக்கு இருந்தது. நான் சொல்ல, எந்த நிலையிலும் அவரை விட்டு விடாதீங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. தோத்திரம். ஆமாம், நல்ல காரியம் நடக்கும்போது கர்த்தரை தோத்திரம் சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் எதிர்மறையான காரியம் நடக்கும்போது உதறி தள்ளிடாதீங்க. எந்த நிலையிலும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு வேண்டும். ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். பாருங்க, தோத்திரம் 12வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முன்பு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோ ஒரு நல்ல இருதயம் பாருங்க. ஏற்றுக்கொண்டால், உபசரித்தாள். ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு அடிக்கடி தேடி போறாருன்னா சும்மா போகலைங்க. அங்கே ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருக்கிறது, உபசரிக்கிற இருதயம், அவரை கனப்படுத்துகிற இருதயம் அங்கே இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு தோத்திர ஒரு ஊழியக்காரன் வர்றான்னு சொன்னால் முதலாவது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் வேண்டும், உபசரிக்கிற ஒரு இருதயம் வேண்டும். தோத்த நான் சொல்கிறேன், அப்படி உபசரித்ததுனால தான் வாழ்க்கையில் எதை இழந்தாலோ ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பை கூட அவள் மீட்டு கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது நீங்கள் இழந்திருப்பீர் என்று சொன்னால் தோத்திரம், இந்த மார்த்தாளை போல ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் இருக்குமானால் எதை இழந்திருக்கிறீர்களோ இழந்ததை மறுபடியும் திருப்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஏற்றுக்கொள். லவோதிக்கேயா சபையை பார்த்து கர்த்தர் சொல்ல, தட்டுகிறேன், கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், என்னை ஏற்றுக்கொள். லவோதிக்கேயா சபையே தோத்திரம், உன்னுடைய நிர்வாணத்தை மூட நான் விரும்புகிறேன், உன் கண்களுக்கு கலிங்கத்தை போட நான் விரும்புகிறேன். நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை அறியாமல் இருக்கிறாய்.
அதை உனக்கு அறிவித்து உன்னை சிட்சித்து நான் நேசித்து மறுபடியும் உன்னை கட்டி எழுப்ப விரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்வாயா? ஏற்றுக்கொள்.